அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம வேலை அமைப்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தகவல் தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக அரசு வேலை கவர்மெண்ட் ஜாதகப்படி கிடைக்கணும்னா எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனையில் இருந்தால் மட்டும் அந்த ஜாதகருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாதகத்தின் அமைப்பு படி பார்த்தோம்னா 6ஆம் பாவம் அப்படின்றது ஒருத்தருக்கு வேலை அமைப்பை சொல்லும். 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ஜாதகப்படி 2, 6, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா ஜாதகருக்கு வேலை உண்டு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான ரூலு. சரிங்களா? அதில் எந்த மாதிரியான வேலை, நான் ப்ரைவேட் செக்டர் தனியார் துறையில் வேலை செய்வாங்களா, இல்லை ஒரு நிரந்தரமான அரசு பணி கவர்மெண்ட் ஜாபில் வேலை செய்வாங்களா அப்படின்ற போது முதல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே சூரியனுடைய தொடர்புகள் வரணுங்க. சரிங்களா? 6வது வீட்டுடைய அந்த உபநட்சத்திரம் 6ஆம் பாவத்துடைய தொடர்புகளுக்கு சூரியன் அப்படின்ற கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த நபரால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். அதுவே மற்ற கிரகங்கள் எதனா வந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாது. ப்ரைவேட் செக்டார் தனியார் துறையில் தான் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும். மற்றபடி இந்த பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேங்க் வேலை அப்படின்றது பார்த்தோம்னா சூரியன் ப்ளஸ் புதன் இந்த 2 கிரகம் தான் பேங்கோடைய தொடர்புல சொல்லும். அப்போ 6வது வீட்டுக்கு சூரியன் மற்றும் புதன் இந்த 2 கிரகத்துடைய அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதருக்கு பேங்க்கில் வேலை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். அதுக்கடுத்து நிறைய பேர் மிலிட்ரியில் போலீஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அது செவ்வாய் அப்படின்ற கிரகத்துடைய தொடர்புகள் நமக்கு வரணுங்க. செவ்வாய் அப்படின்றது செவ்வாய் ப்ளஸ் நெருப்பு ராசியுடைய தொடர்புகள் அப்படின்றது நம்ம இந்த மிலிட்ரி சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து ரயில்வே வேலை அப்படின்றது சூரியன் ப்ளஸ் சனி இந்த கிரகத்துடைய தொடர்புகள் இருந்தால் அந்த ஜாதருக்கு ரயில்வே சார்ந்த துறையில் வேலை கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த ஜாதருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் போல் அவர் வேலை செய்வாரா செய்ய மாட்டார்ன்றதை சொல்லும். அப்போ உபநட்சத்திரம் சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சுக்கிரன் கன்னிராசியில் இருக்குது. சுக்கிரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய குறிக்காட்டி பாருங்கள் 1, 6, 9, 10, 12. அப்போ அந்த இடத்துல 6வது வீடு வந்ததால் இந்த ஜாதகர் வேலை செய்வார். ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? அடுத்து கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 6வது வீட்டுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்குது. 6ஆம் பாவத்தில் சந்திரன் தான் இருக்குது. சரிங்களா? சூரியனுடைய தொடர்பு, சூரியனுடைய பார்வையோ இல்லை சூரியன் 6ஆம் பாவத்தில் இருக்கிறதோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் அல்லது சூரியன் 6ஆம் பாவ உபநட்சத்திரமாவோ இந்த ஜாதகருக்கு இல்லை. அதனால் இந்த ஜாதகருக்கு